வாங்க இன்னைக்கு பாயாசம் கிண்டலாம். பால் பாயாசம். ஒரு அரை லிட்டர் பால், அரை செம்பு தண்ணி போட்டு நல்லா கொதிக்கவும், சேமியாவை நல்லா வறுத்து இதில் போட்டு நல்லா கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். எங்கள் பேத்திக்கு பிறந்த நாள், அதனால் பாயாசம் கிண்டுறேன். ஸ்கூல் விட்டு வரும் 4 மணிக்கு. கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். என்னம்மா கூட்டி விட்டுரு சாக்குல. ஆமாம், இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். அப்பாடி ஒரு 2 கிளாஸ் தண்ணி, ஒரு அரை லிட்டர் பால், சேமியாவை நெய்யில் வறுத்துக்கிறணும். வறுத்து இந்த மாதிரி கொட்டி கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நல்லா திக்கா ஆகட்டும். நல்லா கொஞ்சம் திக்காக ஆகிக்கிட்டே வருது. இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பால் காய்ச்சின பால் தான். என்னடா காய்தா எப்படி அங்கே போகணும். கிலோ பால் கிலோ இந்த நல்லா கொதி வந்துருச்சு. சீனி வேணும்னா சீனி போட்டுக்கலாம். வெல்லம் வேணும்னா வெல்லம் போட்டுக்கலாம். மண்டை வெல்லம் நான் ஒரு கப்பு வச்சிருக்கேன். நல்லா சுத்தமான வெல்லம். நல்லா கலக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாப்பாடு கலக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கலக்கி அந்த போன்லயே சாப்பிட போறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணுமா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏய் அதேடா குப்பையாக்குற. வாங்க இப்போ நல்லா திக்கா ஆயிடுச்சு பால் சேமியா எல்லாம். இப்போ வந்து அடுப்பை அமர்த்திடுவோம். இந்த முந்திரி பருப்பை கொட்டிக்கலாம். முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ் பழம், சுக்கு, ஏலக்காய் கொட்டிக்கிடுவோம். வெல்லம்
கொட்டிக்கலாம் ஒரு கப்பு. உங்களுக்கு சீனி வேணும்னா சீனி போட்டுக்காங்க. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா சுத்தமான வெல்லம் தான், ஆனால் அதனால் கரைக்கலை. வேணும்னா ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டிக்குவோம். சாப்பாவை நல்லா கிண்டிக்குவோம். இப்போ வாங்க சாப்பிடலாம். உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். பிள்ளைங்க நல்லா சாப்பிடுங்க. சீனி வேணும்னா சீனி போட்டுக்கலாம். நாங்கள் உங்களை நாளைக்கு பார்க்குறோம். ஹாய் மக்களே, வாங்க சூர்யா. வாங்க சாப்பிடுவோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.